தமிழ் திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2025 ஆண்டிற்கான பலாபலன்களுக்கான பதிவு பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் செல்வமும் ஒளியும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எடுத்துக்கிறோம். உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கிற மாதிரியான அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பல வகையிலும் நற்பலன்கள் நமக்கு உண்டாகும். உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் நல்லபடியா நடக்கும். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். நான்லாம் வீடு வாங்க வேணாம், எனக்கெல்லாம் வீடு அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க, ஏக்கத்தில் இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடி நிலமாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. உங்கள் பேரில் கண்டிப்பாக அமையுங்க, நிச்சயமாக அமையும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். முக்கியமாக மேஷராசியில் பிறந்த அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். மறுமணம், ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னே தெரியாது, ஆனால் உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதி. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ஒரு உத்தியோகத்தினருக்கெல்லாம் நீங்கள் உத்தியோகம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பொதுவாக இந்த வருஷம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய வருடம். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தில் பிறக்குது. என்னங்க, ஒரு 2014 எடுத்துட்டோம்னா ரிஷபராசிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல கண்ட சனி போச்சு, அப்புறம் அஷ்டமத்து சனி போச்சு, அப்புறம் அது முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா அந்த கொரோனா காலத்தில் ராசியில் ராகு வந்தார். என்னங்க ஐயா இது எப்போதுமே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுற போது பார்த்தோம்னா அஷ்டம லாபாதிபதி குரு ராசிக்கு வந்துட்டார். இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா? உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் நகழ்றதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அதாவதுங்க, அட்வைஸ் ஒருத்தர் பண்ணுறாரு. இப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன், எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அட்வைஸினுடைய வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை அதிகபட்சம் 3-4 தடவை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் அட்வைஸே பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த அட்வைஸுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அதை மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் குரு உங்கள் ராசியை விட்டு நகழ்றதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ஒரு விஷன், ஒரு ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸை வச்சுட்டு பயணம் பண்ணுவீங்க.
திட்டமிடுவீங்க, வெற்றி பெறுவீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிரச்சனை முக்கியமாக அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை, அப்புறம் அந்த L1 L2 சொல்லக்கூடிய பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை. 1 கிலோமீட்டர் கூட என்னால் வண்டி ஓட்ட முடியல, எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது, என்னன்னே தெரியல, எனக்கு இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, ஆனால் இதெல்லாம் ஏன் வந்ததுன்னே தெரியல சொல்லி பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்தாச்சு. தொழில் உத்தியோகத்தில் கன்ஃபார்ம்டு உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதி, தொழில் ஏற்றம் உறுதி. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பார்ட் டைமில் எனக்கு வேலை பார்க்கலாமா ஐயா, எனக்கு பார்ட் டைமில் வேலை கிடைக்குமா, எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபகரமான நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஒரு 12 வருஷம் கழிச்சு நம்ம ராசிக்கு குரு பகவான் வருகை தர இருக்கிறார். அவர் என்னதான் பாதகாதிபதியா இருந்தாலும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் நம்ம ராசிக்கு இந்த வருஷத்துல வர 9ஆம் இடம் ரொம்ப பலமாகிருக்கு. 3ஆம் இடத்துல சர்ப்பகிரகங்கள் வருது. எப்போதுமே இந்த 3, 7, 11 இதுல சர்ப்பகிரகங்கள் வந்ததுன்னா ஒரு புகழ், ஒரு கௌரவம் நமக்கு அதிகரிக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் 3ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இது நம்ம பார்த்தோம்னா உங்க மூலமா, அதாவது உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்போ உங்க மூலமா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க ரத்தம் சம்பந்தமான உறவுகள், அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணா தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு. சுபகாரியங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆனால் தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களோ அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களோ உங்கள் தந்தையாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், எச்சரிக்கை என்பது அவசியம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த வருஷத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா தனாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரப்போகிறது, கிடைக்க போகிறது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள். நம்ம இந்த வருஷம் பிறந்த உடனே என்னென்னா நம்ம ராசிக்கு செவ்வாய் வர வக்ர நிலைமையிலே வக்ர நிவர்த்தி நம்ம ராசியில் அடைஞ்சி அதன் பிறகு பயணம் போகிறார். அதனால் கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி 4ஆம் இடத்துக்கு இந்த கேது 3ஆம் இடத்துக்கு வர நிச்சயமாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஒரு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாம் இருந்தாலும் நாம் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரமாக இது. இந்த ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தினரை பொறுத்த மட்டில் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவிலும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது ராசிநாதன் சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். 6ஆம் இடத்துல சூரியனோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இப்போ இந்த வருஷம் பிறக்கும்போது நம்ம அஷ்டபத்து சனியிலேயே தான் பிறக்கிறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷத்தில் மாற்றம் இல்லை. 2, 8 சர்ப்பகரங்கள் வேற வருது. ராசியில் செவ்வாய் வேற இருக்கார். கடக ராசியோ கடக லக்னமோ குரு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இது என்னன்னா இவங்களை இப்போ கடகராசி இப்போ சிம்மராசிக்காரங்க எப்படி இருக்காங்க அவ மாதிரி இருக்கணும். ஒரு விஷயங்க, ஒரு இடத்துக்கு ஒரு 10 மணிக்கு போகணும். நம்ம இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா 8 மணிக்கு கிளம்பாமல் 7 மணிக்கே கிளம்புறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அஷ்டமத்து சனி நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நமக்கு செவ்வாய் ராசியில் வேற இருக்கார். ஒரு அவசரம், ஒரு படபடப்பு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், முன்கோபம், பிடிவாதம் இதை மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா? இனிமே நமக்கு அது எல்லாத்துலேயுமே இன்னும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் புதிய முதலீடுகள் செய்யும்போது, செலவுகள் செய்யும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் திட்டமிட்டு ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த வருஷத்துல நம்ம எடுத்தோம்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்குங்க. மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான சுமைகள், பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். உங்களுக்கு பொறுமை, நிதானம், கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. அவசரம், படபடப்பு கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்த மட்டில் முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரலாம். கவனமாக நடந்து போங்க. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது, செய்வது உங்களுக்கு நல்லது. தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.